ഹല്ലേലൂയ. ഈ അസ്ഥികളിൽ വല്ല പ്രതീക്ഷയുണ്ടോ? இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததா? சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എഗസ്കേലിനോട് കർത്താവ് ചോദിക്കുക, எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ഈ അസ്ഥി ജീവിക്കുമോ? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രവാചകൻ പറഞ്ഞു, தீர்க்கதரிசி சொன்னார், നിന്നെ കൊണ്ട് കഴിയാത്ത വല്ല കാര്യമുണ്ടോ? உம்மால முடியாத ஏதாவது ஒரு காரியமாச்சும் இருக்குதா? കർത്താവ് പറഞ്ഞു, கர்த்தர் சொன்னார், ഞാനല്ല ഈ അസ്ഥികൾ ജീവിക്കാൻ പോകുന്നത്. நான் இந்த எலும்புகளை உயிரடைய செய்ய போவது இல்லை. നിന്റെ വാക്കിനകത്താണ്. உன் வார்த்தைக்குள்ளுதான். നീ പ്രവചിക്കുമ്പോഴാണ് நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதுதான் ഈ അസ്ഥികളിൽ ജീവൻ വരാൻ പോകുന്നത്. இந்த எலும்புகளில் ஆமென் ஜீவன் கிரியை செய்ய போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതിനകത്ത് പ്രവാചകന്മാരുണ്ടെങ്കിൽ കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. இதற்குள்ளே தீர்க்கதரிசிகள் இருப்பீர்கள் என்றால் கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. നിന്റെ വായിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന വാക്കുകളുടെ അകത്ത് உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்குள்ளே ജീവൻ വ്യാപരിക്കാൻ പോകുന്നു. ஜீவன் கிரியை செய்ய போகிறது. ശക്തിയോടെ കരമടിച്ച് പറ. பலத்தோடு கையை தட்டி சொல்லுங்க. നീ പ്രവചിക്കുമ്പോൾ, நீ தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, നീ വായ് തുറക്കുമ്പോൾ, நீ வாயை திறக்கும்போது, നീ എവിടെയാണോ പ്രവചിച്ചത്, நீ எங்கே தீர்க்க தரிசனம் சொன்னாயோ, എവിടെ നിന്ന് പ്രവചിച്ചോ, எங்கே நின்று தீர்க்க தரிசனம் உரைத்தாயோ, അവിടെ കാറ്റടിക്കും. அங்கே காற்று வீசும். അവിടെ കാറ്റടിക്കും. அங்கே காற்றடிக்கும். അവിടെ കാറ്റടിക്കും. அங்கே காற்றடிக்கும். ഉത്സാഹത്തോടെ കരമടിച്ച് പറ. உற்சாகமாய் கையை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അസ്ഥിയെ നോക്കിയണ്ടോ? எலும்புகள். ഈ അസ്ഥിക്ക് இந்த எலும்புகளுக்கு ശവത്തിനെക്കാട്ടി സ്മെല്ലുണ്ട്. ஆமென் பிணத்தை விடவும் அதிக நாற்றம் இதற்கு உண்டு. അവിടെ നിന്നുകൊണ്ടാണ് നാറ്റം വമിച്ചതിന്റെ അടുത്ത് നിന്നുകൊണ്ടാ പ്രവചിച്ചേ. நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிற அந்த எலும்புகளில் மத்தியில் நின்று கொண்டுதான் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ഹല്ലേലൂയ. ഒരു സാധ്യതയും ഇല്ലാത്ത, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத, എല്ലാം തീർന്നു, ഫിനിഷ്, எல்லாமே முடிந்தது. അവിടെ നിന്നുകൊണ്ടാ പ്രവചിക്കുന്നേ. அங்க நின்று கொண்டுதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். എഗസ്കേലിനോട് പറഞ്ഞു, ഈ അസ്ഥിയെ നോക്കി നീ പ്രവചിക്കേ. எசேக்கியேலை பார்த்து சொன்னார், இந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. ഞാൻ പറഞ്ഞാൽ കല്ല് സംസാരിക്കുമെന്ന് എനിക്കറിയാം. நான் பேசினா கல்லே என்னிடத்தில் பேசணும் எனக்கு தெரியும். കല്ലിന് ജീവൻ വരുമെന്ന് എനിക്കറിയാം. கல்லுக்கே உயிர் வரும்னு எனக்கு தெரியும். എനിക്ക് ഈ അസ്ഥിക്ക് ജീവനെ കൊടുക്കാൻ പറ്റും. இந்த எலும்புகளுக்கு என்னை கொண்டு ஜீவனை கொண்டு வர முடியும். പക്ഷെ നിന്നെയാ ഞാൻ ഇവിടെ ഉപയോഗിക്കാൻ പോകും. ஆனால் உன்னைத்தான் நான் இங்கே உபயோகப்படுத்த போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എപ്പോഴാണോ എഗസ്കേൽ പ്രവചിച്ചത്, எப்பொழுது தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் ஆமென் சொன்னாரோ, പെട്ടെന്ന് കാറ്റടിച്ചു. திடீரென்று காற்று வீசினது. 4 ദിക്കിൽ നിന്ന് കാറ്റടിച്ചു. 4 திசையிலிருந்தும் காற்று வீசினது. ഇന്ന് തിരുനെൽവേലിയിൽ ഞാൻ പ്രവചിക്കുമ്പോൾ, இன்று திருநெல்வேலியில் நின்று கொண்டு நான் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, വടക്ക് തെക്ക് കിഴക്ക് പടിഞ്ഞാറിൽ നിന്ന് வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கிலிருந்து കാറ്റടിക്കുന്ന രാത്രിയാണ്. காற்று வீசுகிற இரவு. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கையை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി മരിച്ച അവസ്ഥയിലാണോ നീ ഇരിക്കുന്നത്? இந்த இரவிலே மரித்து போன நிலையில் தான் நீ இருக்கிறாயா? ചത്ത് മരവിച്ചാണോ നീ ഇരിക്കുന്നത്? செத்து மரத்து போன நிலைமையில் இருக்கிறாயா? ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே പരിശുദ്ധാത്മാവിന്റെ കാറ്റടിക്കും. பரிசுத்த ஆவியின் காற்று வீசும். കാറ്റടിച്ചപ്പോൾ എന്താ സംഭവിച്ചത്? காற்று வீசின போது என்ன நடந்தது? ഒരു സൈന്യം എഴുന്നേറ്റു. ஒரு சேனை எழும்பினது. നിന്റെ മിനിസ്ട്രിയിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ കാറ്റടിച്ചാൽ, உன் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியினுடைய காற்று வீசினால், നിന്റെ ശുശ്രൂഷയിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ കാറ്റടിച്ചാൽ, உன் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியின் காற்று வீசினால், നിന്റെ കൂടെ ഒരു സൈന്യം എഴുന്നേറ്റ് നിൽക്കും. உன்னோடு கூட ஒரு சேனையே எழும்பி நிற்கும். കരങ്ങളെ അടിച്ച ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് പറ. கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya. ഒരു സാധ്യതയും ഇല്ലാത്ത അസ്ഥി എഴുന്നേറ്റോ? ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஆமென் அந்த எலும்பு எழுந்து நின்றது அல்லவா? നിന്നെയും ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കും. உன்னையும் தேவன் எழும்ப பண்ணுவார். നിന്നെയും ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കും. உன்னையும் தேவன் எழும்ப செய்வார்.
തല കുനിച്ച് നിൽക്കുന്ന നിന്നെ ദൈവം തല നിവർത്തി എഴുന്നേൽപ്പിക്കും. தலை குனிந்திருக்கிற உன்னை தேவன் தலையை நிமிர பண்ணி உன்னை எழும்ப பண்ணுவார். എവിടെയാണോ നീ തല കുനിച്ചത്, எங்கே தலை குனிந்தாயோ, എവിടെയാണോ നീ അപമാനിക്കപ്പെട്ടത്, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ, എവിടെയാണോ നീ തോറ്റുപോയത്, எங்கே நீ தோற்று போனாயோ, അവിടെ നിന്റെ തലയെ നിവർത്തുന്ന ഒരു കാറ്റ്, அங்கே உன் தலையை நிமிர பண்ணுகிற காற்று, നിവർത്തി നിർത്തുന്ന കാറ്റ്, நிமிர பண்ணுகிற காற்று ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே അടിക്കുന്നു, அடிக்கிறது. எஸ், கையிலே தட்டி ஆண்டவரை துதிப்போம். ரகபால சந்தராதியாதரா. ஹalleluya. ഈ കാറ്റ് അടിച്ചു കഴിഞ്ഞാൽ, இந்த காற்று வீசினால் ചേരേണ്ടത് തമ്മിൽ ചേരും. சேர வேண்டியது அதனோடு ஆமென் சேரும். Praise the Lord. ஹalleluya. നിന്നിൽ നിന്ന് അകന്നു പോയത് നിന്നിൽ വന്ന് ചേരും. உன்னை விட்டு பிரிந்து போனதெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும். எஸ், അതാണ് കാറ്റിന്റെ പരിപാടി എന്ന് പറയുന്നത്. ஓ, அதுதான் காற்றின் வேலை என்று சொல்லுவது. അവിടെ ഇവിടെ ചിതറി കിടക്കുന്ന, அங்கே இங்கே சிதறி கிடக்கிற, നീ അനുഭവിക്കേണ്ടത്, நீ அனுபவிக்க வேண்டியது, നിന്നിൽ വന്ന് ചേരേണ്ടത്, உன்னில் வந்து சேர வேண்டியவை നിന്നിൽ തന്നെ വരും. உன்னிடத்தில் தானே வரும். ஹalleluya. മനസ്സിലായവരാ ആമേൻ പറ. புரிந்து கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. പ്രൈസ് ഗോഡ്. ஹalleluya. നീ അനുഭവിക്കേണ്ടത് നിന്റെ അടുത്തില്ല. நீ அனுபவிக்க வேண்டியது இப்போது உன்னிடத்தில் இல்லை. നീ അനുഭവിക്കേണ്ട ജോലി എവിടെയോ അകന്ന് കിടക്കുകയാ. நீ அனுபவிக்க வேண்டிய வேலை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. Praise the Lord. ஹalleluya. അനുഗ്രഹങ്ങൾ അവിടെ എവിടെയായിട്ട് ചിതറി കിടക്കുകയാ. ஆசீர்வாதங்கள் இங்கே அங்கே என்று சொல்லி சிதறி கிடக்கிறது. പ്രവാചകൻ പ്രവചിച്ചപ്പോ, தீர்க்க தரிசனம் உரைத்த போது, അസ്ഥികൾ അസ്ഥിയോട് വന്നു ചേർന്നു. எலும்புகள் தன்னுடைய எலும்போடு வந்து சேர்ந்தது. അല്ലാതെ ஆமென். അസ്ഥി ഞരമ്പിനോട് വന്ന് ചേർന്നല്ല എഴുതിയിരിക്കുന്നേ. ஆமென். இது அல்லாமல் இந்த எலும்பு நரம்போடு வந்து சேர்ந்தது என்று சொல்லப்படவில்லை. അസ്ഥി അസ്ഥിയോട് തന്നെ വന്ന് ചേർന്നു. எலும்பு எலும்போடே வந்து சேர்ந்தது. ഞരമ്പ് ഞരമ്പിനോട് വന്ന് ചേർന്നു. நரம்பு நரம்போடு சேர்ந்தது. മാംസം മാംസത്തോട് വന്ന് ചേർന്നു. மாம்சம் மாம்சத்தோடு வந்து சேர்ந்தது. തൊക്ക് തൊക്കിനോട് വന്ന് ചേർന്നു. தோல் தோலோடு வந்து சேர்ந்தது. ஹalleluya. മൂക്കിരിക്കേണ്ട സ്ഥാനത്ത് കൈയല്ല വന്നത്. மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல கை வரவில்லை. கவனிங்க. അതാ ഈ കാറ്റിന്റെ പ്രത്യേകത. அதுதான் இந்த காற்றினுடைய சிறப்பம்சம். ഇല്ല, മൂക്ക് വരേണ്ട സ്ഥാനത്ത് കൈയാണോ ഇരുന്നേ? இல்ல, மூக்கு வர வேண்டிய இடத்துல கை வந்ததா? മൂക്ക് തിരിഞ്ഞാണോ ഇരുന്നത്? இல்ல, மூக்கு திரும்பி இருந்ததா? നിങ്ങളൊന്ന് ഇമേജ് ചെയ്തേ. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. നിങ്ങളിപ്പോ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്ന അസ്ഥിക്ക്, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த எலும்புகளுக்கு ഒരു ഓർഡർ ഇല്ല. ஒரு எந்தவது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆர்டர் இல்லாம இருக்குது. നിന്റെ ലൈഫ് ஒழுங்கு இல்லாம இருக்குது. നിന്റെ ലൈഫ് അങ്ങനെയാണോ ഇരിക്കുന്നത്? ஓ, வாழ்க்கை அப்படிதான் இருக்கா? നിന്റെ ഫാമിലിയുടെ അവസ്ഥ അതാണോ? உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கா? നിന്റെ വിദ്യാഭ്യാസം അങ്ങനെയാണോ? படிப்பு அப்படிதான் இருக்கா? നിന്റെ ബിസിനസ് അങ്ങനെയാണോ? தொழில் அப்படிதான் இருக்கா? നിന്റെ ജോലി അങ്ങനെയാണോ? வேலை அப்படிதான் இருக்கா? നിന്റെ ആത്മീയത അങ്ങനെയാണോ? ஆவிக்குரிய அப்படிதான் இருக்கா? ഒരു ഓർഡർ ഇല്ലാതെ, ஒரு ஒழுங்கே இல்லாம. Praise the Lord. ஹalleluya. അവിടെ എവിടെയായി ചിതറി കിടക്കുന്നു. அங்க இங்கேயோ சிதறி கிடக்கிற ஒரு அவஸ்தை. Praise the Lord. ஹalleluya. കാറ്റടിച്ചാൽ എല്ലാം ഓർഡർ ആകും. காற்று வீசினால் எல்லாம் ஒழுங்காய் வந்து சேரும். എല്ലാം ഓർഡർ ആയിട്ട് വരും. எல்லாம் ஒழுங்காய் வந்து சேரும். ആമേൻ. ஆமென். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഓർഡർ ഇല്ലാത്ത നിന്റെ ജീവിതം, ஒழுங்கில்லாத உன் வாழ்க்கையை, ഡിസിപ്ലിൻ ഇല്ലാത്ത നിന്റെ ജീവിതത്തെ ஒழுங்கில்லாத உன் வாழ்க்கையை നേരെയാക്കുവാൻ நேரே ஆமென் சரிப்படுத்தும்படியாக ഒരു കാറ്റ് ഇന്ന് രാത്രി അടിക്കും. ஒரு காற்று இந்த இரவு வீசும். എത്ര പേര് വിശ്വസിക്കും? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. അസ്ഥി അസ്ഥിയോട് വന്ന് ചേർന്നു. எலும்பு எலும்போடு வந்து சேர்ந்தது. Praise the Lord. ஹalleluya. വിളിച്ചു വരുത്തുക. அதை கூப்பிட்டு அழைத்தார். ഞരമ്പ് ഞരമ്പിനോട് വന്ന് ചേർന്നു. ஆமென். நரம்பு நரம்போடு வந்து சேர்ந்தது. മാംസം മാംസത്തോട് വന്ന് ചേർന്നു. சதை சதையோடு சேர்ந்தது. ജീവൻ വന്നു. ஜீவன் வந்தது. ഒരു സൈന്യമായി എഴുന്നേറ്റു. ஒரு சேனையா எழும்பி நின்றது. ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, இரவிலே தேவாவினிடத்தில் சொல்லுகிறார், നിന്റെ ലൈഫിൽ ഒരു കാറ്റടിക്കാൻ പോകും. உங்க வாழ்க்கையில ஒரு காற்று வீசப்பட போகிறது. ജീവിപ്പിക്കുന്ന കാറ്റ്. உயிரடைய செய்கிற காற்று. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிங்க. മർക്കോസിന്റെ മാളികയിൽ അടിച്ച അതേ കാറ്റ്, மார்க்குவின் மேல் வீட்டறையில் வீசின அதே காற்று, പള്ളിക്കൂടത്തിന്റെ വരാന്ത കാണാത്ത പീറ്റർ, பள்ளிக்கூடத்தினுடையதான வராண்டா கூட பார்க்காத அந்த பேதுரு, മുക്കുവനായ പീറ്റർ,
ஆமென் ஸ்தோத்திரம். மக்கா இருந்த அந்த பேதுரு കാറ്റടിച്ചപ്പോൾ காற்று வீசின போது ആള് മാറി. அவன் நபர் மாறினார். ആമേൻ. ஆமென். അതൊരിക്കൽ കൂടി ഇന്ന് രാത്രി വീശാൻ പോവാ. அது ஒரு முறை கூட இந்த இரவிலே இங்கே வீச போகிறது. നിന്റെ ജീവിതത്തെ മാറ്റുവാൻ ഈ കാറ്റിന് കഴിയും. ஓ, உன் வாழ்க்கையை மாற்ற இந்த காற்றால் முடியும். നിന്റെ ജീവിതത്തിന് രൂപാന്തരം തരുവാൻ ഈ കാറ്റിന് കഴിയും. உன்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த இந்த காற்றினால் முடியும்.